சார் இந்த 2026ல் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த மாதிரி பேரழிவுகள்லாம் வந்து நம்ம சந்திக்க போகிறோம், இல்லை அதுக்கு எதுக்காவது வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது பேரழிவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோவிட்லேருந்து மீண்டு வந்து 2020 முடிஞ்சு 21 தமிழக தேர்தலே லாக்டவுனுக்கு நடுவில் தான் நடந்துச்சு. அதற்கு பிறகு 2023 டிசம்பரில் மிகப்பெரிய வெள்ளம் ஃப்ளட்ஸ் அதை பார்த்தோம். நம்ம 2015 இயற்கை பேரழிவு தமிழகத்தில் சென்னையே மூழ்கிருமா அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. இப்போ பேரழிவுகள் அப்படின்னு நம்ம எதை குறிப்பிடுறோம்? சுனாமி போன்று, மிகப்பெரிய வெள்ளங்கள் போன்று, அதைத்தான் பேரழிவுகள் குறிப்பிடுறோம். இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் மழை வந்தாலே பேரழிவு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சென்னையில் காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏரிகள் குளங்கள் இருந்த இடத்துல இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால தண்ணி எங்கே போய் தேங்குமோ, மழை வந்தால் அந்த இடத்துல தான் போய் தேங்கும். நம்ம அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டோம் அப்படிங்கிறதுனால தண்ணி பரவாயில்ல, இவங்களுக்கு வழி விட்டு பக்கத்து ஊருக்கு போகணும், போகாது. இதனால் நம்ம அதை பேரழிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் ஒரு சின்ன திருத்தம். பேரழிவுனா எதுனா, இயற்கை அதோடைய கோபத்தை வெளிப்படுத்துது. ஏரிகள் குளங்கள்லாம் நார்மலாகவே இருக்குது. அதற்கும் மேலே அளவுக்கு அதிகமாக வரக்கூடியது தான் நம்ம பேரழிவு சொல்லும். சுனாமி போன்று 2015 வந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ் தான் நமக்கு. இப்போ 2023 வந்தது பேரழிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. மிகப்பெரிய அளவில் வெள்ளங்கள் வந்து அந்த அளவில் தமிழகத்தில் பெரிய அளவிலான பேரழிவுகள், அதாவது நீர் சார்ந்த அழிவுகள் இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் தெற்காசிய நாடுகள், நீங்கள் பிலிப்பைன்ஸு, ஒரு ஜப்பான் போன்ற நாடுகளில் பெரிய அளவில் நீர்நிலை சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சொந்த இதில் சொல்கிறது.